ஹாய். இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு 3 மிஸ்செலேனியஸ் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இதனோட இந்த சாப்டர் ஃபினிஷ் ஆயிடுச்சு. அடுத்த வீடியோஸில் நம்ம நெக்ஸ்ட் சாப்டர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து லாஸ்ட் ஆஃப் த்ரீ சம்ஸ் பார்க்கலாம். First question, it is required to seat 5 men, 4 women in a row so that the women occupy the even places. How many such arrangements are possible? The 5 men தான் இருக்காங்க, 4 women தான் இருக்காங்க, total 9 members. womenோட places என்ன அப்படின்னா only even places. அப்படின்னா men வந்து உட்கார்றது odd places. இப்போ எத்தனை ஈவன் நம்பர் இருக்கும் நம்ம வந்து சீட்டப் பண்ணோம் அப்படின்னா சீட்டப் பண்ணோம்னா 2. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல மென் உட்காருவான், செகண்ட் பிளேஸ்ல உமன் உட்காருவான், அடுத்து மென், அடுத்து உமன், அடுத்து மென், அடுத்து உமன், அடுத்து மென், அடுத்து உமன். ஸோ உமன் 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 மென். ஸோ மென் எல்லாமே ஆட் பிளேசஸ், உமன் எல்லாமே ஈவன் பிளேஸ். ஸோ அப்படின்னா வந்து 4 உமனும் 4 இடத்துல உட்காந்துக்குருவாங்க, 5 உமனும் 5 பிளேஸ்ல உட்காந்துக்குவாங்க. ஸோ இப்போ என்ன கேட்குறோம்னா எப்படி அவங்களை அரேஞ்ச் பண்ணலாம்? இப்போ 4 உமனை அரேஞ்ச் பண்ணுறதுக்குரிய சான்சஸ் என்ன? 4 ஃபேக்டோரியல். அதே போல் 5 உமன் மென்னை உட்கார வைக்கிறது 5 ஃபேக்டோரியல். தட் மீன்ஸ் 4p 4 times 4p, சாரி 5p 5. உமனை அரேஞ்ச் பண்ணுறது மென்னை அரேஞ்ச் பண்ணுறது இண்டிபெண்டன்ட் ஈவன், அதனால் ரெண்டையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 4 ஃபேக்டோரியல் டைம்ஸ் 5 ஃபேக்டோரியல். 4 ஃபேக்டோரியலுக்கு 24 தெரியும், 5 ஃபேக்டோரியலுக்கு 120 தெரியும். Isn't so? Yeah. Okay. இப்போ இதுல வச்சு என்ன பண்ணிக்கலாம்னா இது ரெண்டையும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். 20 plus 4 நம்ம ஈஸியா நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கலாம். 120 times 20 வந்து 240 and 12 times 4 is 480. 2400 plus 480, sorry, 20 times 120 is 12 times 2 is 24. Here 1 0, that 1 0, combined 2 gets 2400, and 4 times 120 is 480. So then we can add up them 80, 8 and 2, 2880. Number of ways to arrange the 5 men and 4 women such that women occupy the even place. Okay. One minute. Yes. Shall we go to the next question? Okay. From a class of 25 students, or to be 10 or to be chosen for an excursion party, there are 3 students who decide that either all of them will join or none of them will join. So, question என்ன அப்படின்னா ஒரு 3 ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு கிளாஸ்ல மொத்தம் 25 பேர், டோட்டலா 25 ஸ்டூடெண்ட்ஸ். அதுல ஒரு 3 ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்களாம், 3 பேர் எப்பயும் ஒண்ணு போல வந்து சேருவாங்களாம், இல்லைன்னா சேர மாட்டாங்களாம் பார்ட்டியில. அந்த அளவுக்கு திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. இப்ப 3 ஃப்ரெண்டும் சேருவாங்க, சேர மாட்டாங்க, அது 2 சாய்ஸ். இப்போ எக்ஸ்கர்ஷன் பார்ட்டி, அந்த பார்ட்டிக்கு வந்து மொத்தம் 10 பேர் தேவை, கண்டிப்பா 10 பேர் ஜாயின் பண்ணி ஆகும். அது பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த எக்ஸ்கர்ஷன் பார்ட்டி 10 பேர் ஜாயின் பண்ணி ஆகும். அந்த 3 ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸும் ஜாயின் பண்ணுனா என்ன சான்சஸ், 3 ஸ்டூடெண்ட்ஸும் ஜாயின் பண்ணலைன்னா என்ன சான்சஸ், அது ரெண்டையும் தனித்தனியாக கண்டுபிடிச்சு ரெண்டையே ஆட் பண்ணுறோம். அதுதான் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் டு ஜாயின் த எக்ஸ்கர்ஷன் பார்ட்டி. ஓகே. இப்போ 3 ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுறாங்கன்னு வச்சுக்குவோம். அப்படின்னா 3 ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் 7 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம புதுசாக சூஸ் பண்ணலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் 3 வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 3 ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸோட 7 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணணும் நம்மளாம். ஓகே. ஸோ அப்போ அந்த 10 ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ டோட்டலி 25ல வந்து 1 minute. இப்போ 25ல 3 ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டா 22. ஸோ அந்த 22 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 7 பேர் நம்ம சூஸ் பண்ணணும். அப்படின்னா அதனுடைய சான்சஸ் என்னன்னா 22C
7. ஓகே, அதே மாதிரி பார்த்தோம்னா 3 ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ் சான்ஸ் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா 10 வந்து நம்ம எதுலேருந்து சூஸ் பண்ணோம்? 22ல இருந்து தான் 10 சூஸ் பண்ணோம். ஏன்னா 3 ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ் தனியாக போயிடுறாங்க, தனியாக அவங்க ஜாயின் பண்ணல, எங்களுக்கு இந்த எக்ஸ்கர்ஷன் பார்ட்டியே வேணாம்ட்டாங்க அப்படின்னா மிச்சம் 22 ஸ்டூடெண்ட்ல இருந்து தான் நம்ம 10 ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணோம். ஸோ அதனுடைய சான்சஸ் என்னன்னா 22C 10. ஓகே, இப்போ இதனோட ஃபார்முலால என்ன எழுதலாம்? 22 ஃபேக்டோரியல் 22 minus 7 15 ஃபேக்டோரியல் and 7 ஃபேக்டோரியல். இப்போ இதை காமன் ஆகிறதுலாம் கேன்சல் பண்ணோம்னா 22 21 20 19 18 17 denominator, sorry 17 அடுத்து 16 15 ஃபேக்டோரியல் எழுதலாம். 15 ஃபேக்டோரியல் 15 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆயிடும். ஸோ 7 ஃபேக்டோரியலுக்கு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் 6 டைம்ஸ் 7. ஓகே, இப்போ 7 3 கேன்சல் பண்ணால் 21, 7 3s are 21, ஸோ 21 அதையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்புறம் வந்து வேற என்ன கேன்சல் பண்ணலாம்? 5ஐயும் 4ஐயும் கேன்சல் பண்ணால் 20 கேன்சல் பண்ணிடலாம். அப்புறம் 2 கேன்சல் பண்ணணும், இங்கே 11, இங்கே 6 இதையும் கேன்சல் பண்ணோம்னா 3. ஸோ நம்ம கிடைக்கக்கூடிய ரிமைனிங் ஆன்சர் 11 டைம்ஸ் 19 டைம்ஸ் 3 டைம்ஸ் 17 டைம்ஸ் 16. 11 3s are 33 டைம்ஸ் 19 டைம்ஸ் 17 டைம்ஸ் 16. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் 170,544. ஸோ மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து இதை நம்ம பண்ணா 22 ஃபேக்டோரியல் அண்ட் 10 ஃபேக்டோரியல் 22 மைனஸ் 10னா 12 ஃபேக்டோரியல். ஸோ இதில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாம் எழுதணும்னா 22 21 20 19 18 17 16 15 14 13 12 ஃபேக்டோரியல் அப்படின்னு வரும். ஸோ 12 ஃபேக்டோரியல் டினாமினேட்டர் இருக்கிறது கேன்சல் ஆகிடும். ஸோ கேன்சல் ஆன பிறகு நமக்கு என்ன கிடைக்கும்? கீழே டினாமினேட்டர் என்ன பண்ணணும்? 10 ஃபேக்டோரியல் மட்டும் இருக்கும். ஸோ 10 ஃபேக்டோரியலை எப்படி எழுதலாம்? ஓகே, கீழே டினாமினேட்டரில் என்னென்னலாம் வரும்? 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே ஓகே, இப்போ என்னென்னலாம் கொண்டு வரலாம் அப்படின்னா வந்துட்டு 6 3 கேன்சல் பண்ணால் 18 கேன்சல் ஆயிரும். ஓகே, அண்ட் 7ஐயும் 2ஐயும் கேன்சல் பண்ணால் 14 கேன்சல் ஆயிரும். ஓகே ஓகே, அப்புறம் 8ஐயும் 16ஐயும் கேன்சல் பண்ணால் 2 வரும். ஓகே, 4ஐயும் 5ஐயும் கேன்சல் பண்ணால் 20 கேன்சல் ஆயிரும். ஓகே, அடுத்து 9 3s are 9, 7 3s are 21. Here 5. Then 5ஐயும் 2ஐயும் கேன்சல் பண்ணோம்னா 10. ஸோ ரிமைனிங் வந்து 22 7 19 17 13. ஸோ இப்போ இதனுடைய வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா 646. இதை மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம்னா இந்த ஆன்சர் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? ரெண்டையும் ஆட் அப் பண்ணணும். பிகாஸ் 2 சான்ஸும் இருக்கும், ஒன்று 3 சேரலாம், இல்லை 3 சேரக்கூடாது. ஸோ இந்த மாதிரி 2 விதத்துலையுமே வந்து எத்தனை டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் கேட்கணும். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். ஸோ 170,544 ப்ளஸ் 646,646. So 6 plus 4 is 10. Balance 1. 4 plus 4 is 8. 1 plus 1 9. 6 plus 5 is 11. Balance 1 6 7. 7 plus 4 11. Balance 1 8. So the answer would be 817,190 ways can expression party be chosen. Okay.
Okay, next question. In how many ways can the letter of the word assassination be arranged that all the S's are together? இப்போ எஸ் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கணும். அதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி, சாரி என்ன நம்பர் ஆஃப் வேஸ், எவ்வளோ நம்பர் ஆஃப் வேஸ்ல வந்துட்டு அந்த அசோசினேஷன் அப்படிங்கிறத வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணலாம் வித் த கண்டிஷன் தட் எஸ் எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சிருக்கோம். ஓகே, ஸோ எஸ் எல்லாத்தையும் ஒரே இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம், அதை ஒரு லெட்டராக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து இருக்க போது ஏஏ, இது செகண்ட் லெட்டர், இது தேர்ட் லெட்டர், அப்புறம் ஐஎன்ஏ டிஐஓஎன். ஓகே, ஃபோர்த் லெட்டர், ஃபிஃப்த் லெட்டர், சிக்ஸ்த் லெட்டர், செவன்த் லெட்டர், எயித் லெட்டர், நைன்த் லெட்டர், 10. மொத்தம் 10 லெட்டர்ஸ் இருக்கு. ஸோ 10 ஃபேக்டோரியல். ஓகே, இதெல்லாம் ஒரே லெட்டர் ஒரே இடத்துல இருக்கணுங்கும் போது அது ஒரே லெட்டராக கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதனால ரிப்பீட்டன்ஸ் கன்சிடர் பண்ண தேவையில்லை. இப்போ ஏ எத்தனை தடவை ரிப்பீட் ஆகுது? 3 times ரிப்பீட் ஆகுது. ஸோ 3 ஃபேக்டோரியல்ஸ். இட் இஸ் பிலாங்ஸ் டு ஏ. தென் ஐ ரிப்பீட் ஆகுதா? ஆமாம். அது எத்தனை தடவை? 2. ஸோ 2 ஃபேக்டோரியல். தென் என் ரிப்பீட் ஆகுதா? ஆமாம், 2 times. ஸோ என். ஸோ அதுக்கு பிறகு இருக்கிற ஒரு லெட்டர் டி. டி ரிப்பீட் ஆகலாம், ஓ ரிப்பீட் ஆகலாம். ஸோ ரிப்பீட் ஆனதுக்குரிய ஃபேக்டோரியல்ஸை வந்துட்டு எத்தனை தடவை ரிப்பீட் ஆகுதோ அதில் ஃபேக்டோரியல்ஸை வந்து டிவைட் பண்ணிக்கிறோம். இப்போ எடுக்கிறது வந்து 10 ஃபேக்டோரியல் டிவைட் பை 3 ஃபேக்டோரியல் டைம்ஸ் 2 ஃபேக்டோரியல் டைம்ஸ் 2 ஃபேக்டோரியல். ஸோ 10 ஃபேக்டோரியலை எப்படி எழுதிக்கலாம்னா 7, 6, 5, 4, 3 ஃபேக்டோரியல். கீழே 3 ஃபேக்டோரியல் 4, 2 2s are 4. ஸோ 4 4 கேன்சல் ஆயிரும், 3 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் இருக்கிறது இது. ஸோ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி மல்டிப்ளை பண்ணலாம்? 10 times 9 is 90, 8 56, 6 30, 90 times 30, 2700 times 56. So 2700 times 50 plus 6. So 0 0 0, 7 35, மிச்சம் 3, 2 10, 13, 0 0, 6 42, மிச்சம் 4, 2 12, 16. So 0 0 2, 11, balance 1, 5, 1. So 1 5, 1 2 0 0 ways it can be arranged. Okay. ஓகே, இந்த கொஸ்டினோட இந்த சாப்டர் நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தென் வந்து நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே.